Hello children, welcome to the chat room. நம்ம வேதம், உபனிஷத் இதெல்லாம் பத்தி போன சில வீடியோஸ்ல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம அடுத்த டாபிக்குக்கு போறோம் இப்போ. அதுக்கு முன்னாடி அந்த வேதம்னா என்ன, உபனிஷத்னா என்ன, அதுல பேரெல்லாம் என்ன, இதெல்லாம் இப்போ இருக்கிற வாழ்க்கை அதெல்லாம் இருக்குன்னு கூட தெரியாது, அது பேரும் தெரியாது. சில சமயத்துல வாட்ஸ்அப்லயோ யூடியூப்லயோ யாரான இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மேட்டர்லேருந்து எடுத்துன்னு வந்து கொஞ்சம் போட்டால் சரி, அதை படிக்கிறா, இல்லைன்னா அதை பார்க்காம விட்டுருவாள்னு இருக்கா. பட் அந்த காலத்துலேயும் வேதத்துக்குள்ள என்ன இருக்கு, வேதம்னா என்னங்கிறதெல்லாம் அவளுக்கும் தெரியாது. ஆனால் அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது தெரிஞ்சுக்கணும்னு. அவளுக்கு வந்து அதில் ஒரு quest ஃபார் செல்ஃப் நாலேஜ், quest ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் அவளுக்கு அதில் என்னன்னு தெரியல, தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் 2 திங்ஸ் வந்தது. ஒன்று இதிகாசம், இன்னொன்று புராணம். இதில் வந்து பீப்புளுக்கு கொஞ்சம் புரியிற மாதிரி, அந்த வேதத்துலேருந்து அதில் இருக்கிற விஷயத்த புரியிற மாதிரி ஸ்டோரிஸ் வழியாக சொல்கிறதுக்காக இது கிரியேட் ஆச்சு. அதுதான் அதில் இதிகாசம் அண்ட் புராணம்ல இதிகாசம்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இதிகாசம்னா மைத்தாலஜி, மெத்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ். புராணம்னா ஹிஸ்ட்ரி. இப்போ இதிகாசம்னா இதினா திஸ் இஸ் த வே, அண்ட் ஹாசம்னா மீன்ஸ் events happened. That means இதிஹாசம் means this is the way those events happened. அப்படின்னா இது ட்ரூத், இது வந்து மித்தலாஜிக்கல் ட்ரூத். இதில் நமக்கு 2 பெரிய இதிகாசம் நம்மளோட சனாதன தர்மத்தில் இருக்கு. இது இங்கிலீஷில் இதிகாசம்ங்கிறத எபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 2 பெரிய எபிக்ஸ் இருக்கு. ஒன்று ராமாயணா, இன்னொன்று மகாபாரதம். ராமாயணம் உங்களுக்கு தெரியும், வால்மீகி எழுதியிருக்க, அவர் தான் கம்போஸ் பண்ணார். அண்ட் மகாபாரதா வேதவியாசர் கம்போஸ் பண்ணியிருக்கார். ராமாயணங்கிறது ராமர் காலத்தில் ராமரை பற்றியே பண்ணியிருக்கிற ஒரு காவியம். அவர் லைஃப்பை பற்றி சொல்கிறது. திரேதாயுகம் எண்டில் வந்தது. அண்ட் கிருஷ்ணர் காலத்தில் மகாபாரதம் துவாபர யுகம், அது அந்த சமயத்தில் வந்தது. ராமாயணா 24,000 verses in Sanskrit. மகாபாரதா more than 1 lakh verses இருக்கு. ரெண்டுமே நாரதர் தான் சஜஸ்ட் பண்ணி அந்த ஆத்தர்ஸ் அதை எழுதினார். வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் எபிக் எதுன்னு பார்த்தா மகாபாரதம் தான். ஃபஸ்ட்டு வந்தது ராமாயணம், அது ஓல்டஸ்ட். அப்புறம் வந்தது, ஆனால் ரொம்ப லாங்காக இருக்கிறது மகாபாரதம். ஹோமரோட இலியட்ருக்கு 30,000 லைன்ஸ் தான் இருக்குது. நிறைய ஃபிலாசபர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரம் யூஎஸ், யூரோப், எங்கே இதெல்லாம் வந்து பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கா. ப்ரொஃபஸர் சில்வன் லெவிங்கிறவர் மகாபாரத் பற்றி என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காருன்னா, மகாபாரத் இஸ் நாட் ஓன்லி த லாங்கஸ்ட் பட் இட் இஸ் த கிராண்டஸ்ட் எபிக். இட்ஸ் அ மேக்னம் ஆப்பஸ் கிரேட் ஒர்க் in a poem form defining the moral values, wisdom and valor of the ancient rulers. இந்த மாதிரி மகாபாரதத்தை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கா. இதை பற்றி ஏஐ வழியாக, இல்லைன்னா இந்த சாட் ஜிபிடி தான் இருக்குது, அது வழியாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் கொடுக்கறது பேசிக் இன்ஃபர்மேஷன் மாத்திரம்தான். நம்ம இந்த 2 இதிகாசத்துக்கும் காமனாக இருக்கிறது ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 2 இதிகாசமும் எழுதின ஆத்தர்ஸ் லைக் ராமாயணத்தோட வால்மீகி, ராமாயணம் நடந்துருக்கச்சே அதை விட்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினார். உங்களுக்கு தெரியும் ராமாயண ஸ்டோரிலாம், லவகுஷ்லாம் எப்படி வால்மீகியோட ஆசிரமத்தில் தான் பிறந்தாங்க, தான் வளர்ந்தா அவ 2 பேரும், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது அவளும் கூடவே இருந்து விட்னஸும் பண்ணி பார்ட்டிசிபேட்டும் பண்ணி அந்த எழுதவும் எழுதியிருக்கா. அதே மாதிரி வியாசரும் மகாபாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட ரோலை ப்ளே பண்ணி அதுக்கப்புறமா அதை விட்னஸும் பண்ணிட்டு அதை கம்போஸ் பண்ணியிருக்கு. இது இன்ட்ரடக்ஷன். அடுத்த வீடியோவில் நம்ம
ராமாயணம், மகாபாரதம் இத பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் சில ஹைலைட்ஸ் மாத்திரம் நம்ம கவனத்திற்கு எடுத்துன்னு வரலாம்.